திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. விசுவாச வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 4ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை, நட்சத்திரம் பூசம், சந்திராஷ்டமம் மூலம், யோகம் சித்த யோகம், நித்தியோகம் கண்டம், கரணம் மணிசை, வளர்பிறை தீதி சப்தமி, வாரசூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். இன்றைய சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: சீர்காழி ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளி ரதத்தில் திருவதி உலா, திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு, ஆறுமுகமங்கலம் ஸ்ரீ ஆயிரத்தோர் விநாயகர் மூஷிக வாகனத்தில் பவனி. இனி உங்களுக்கான தினசரி பலன். மேஷம். இன்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது. மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செயல்படுவதில் சில அவசரகதியாக அல்லது தைரியமான சில செயல்களை செய்ய முற்படுவீர்கள். அவற்றை தவிர்க்கவும், அதனால் பிரச்சனைகள் வரலாம். உங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதிகாரிகள் கெடுபிடி அதிகரிக்கும். சக ஊழியர்கள், பெண்கள், நண்பர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிப்பார்கள். தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். சில பேருக்கு நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலம், மனை போன்ற விஷயங்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி வரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்தவரை முயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் மாத்திரம் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பிறக்கும். உங்கள் அதிகார பேச்சை கொஞ்சம் தவிர்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். முயற்சிகள் திருவினையாக்கும். குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தரும். சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் சனியின் சாரத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாம் இன்று நல்ல விதமாக வெற்றிகரமாக செயல்படும். நீங்கள் செய்யும் மாற்றங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மேலும் நீண்ட நாள் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அவசரகதியில் வேலை செய்வது, துணிச்சலாக சில செயல்களை செய்வது போன்றவற்றை தவிர்த்தால் என்று நன்றாக இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழிலில் முன்னேற்றம், வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும். தாயாரின் ஆதரவு நன்றாக இருக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். குழந்தைகள் சிறு சிறு பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து அவர்களை நல்வழிப்படுத்தி செல்வீர்கள். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் குரூப் ஸ்டடி செய்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். அல்லது விருப்ப பாடங்களில் அதிக கவனம் செலுத்தினாலும் அதில் நல்ல ஸ்கோர் செய்து மற்ற பாடங்களில் மதிப்பெண் குறைந்தாலும் சமன் செய்து கொள்ளும். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகள், விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்ப்புகள், பிரச்சனைகளை சமாளித்து செல்வீர்கள்.
உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை சொல்லிக் கொடுப்பீர்கள். கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுனம், உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் என்று உங்களுடைய சொல்லுக்கு மதிப்புகள் உண்டாகும். சொற்களில் அவசரமோ பதட்டமோ வேண்டாம். நிதானமாக பேசினால் காரியங்கள் எளிதில் நல்லபடியாக நடக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் தொழிலில் வெற்றி காண்று உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். தைரியசாலிகளாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். தாயோரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படித்தால் மட்டும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் தனித்துவம் பெறும். உங்களுடைய சொல்லுக்கு பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். கடகம், தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். வியாபாரம், வணிகம் அவையெல்லாம் முன்னேற்றமும் வெற்றியும் வருமானம் லாபங்கள் அதிகரித்து காணப்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டாளிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். கூட்டு முயற்சிகள் பலன் தரும். சிறு சிறு மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவிற்கு உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயர்ந்து காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆளுமையான பேச்சு, அதிகாரமான போக்கு சில சமயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதால் எல்லோரிடம் கனிவாகவும் பாசமாகவும் பேசுங்கள், பழகுங்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வருகை பிரச்சனையை தரும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பது ஆறுதலாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் விருப்பப்படங்களில் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் திட்டமிட்டு படித்து நுணுக்கமாக ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். அதற்காக வரக்கூடிய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க தயாராகுவீர்கள். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு உதவியாக இருப்பீர்கள். சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடன் வாக்குவாதம் செய்யாமல் அவரை அனுசரித்து சென்றாலே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். சிம்மம், தேவையற்ற செயல்பாடுகள், தேவையற்ற திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மறைமுக பிரச்சனையும் எதிர்ப்புகளையும் கொண்டு வரும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள், பெண்கள், நண்பர்கள் எல்லாம் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிப்பார்கள். பணி சுமை கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். தனிமையை உணர்வீர்கள். அதனால் எல்லோரிடம் சேர்ந்து பழகி இருந்தால் அது ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. உறவினர்கள் வரையால் சங்கடங்கள் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் சுமைகள் கூடுவதால் திட்டமிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை கூடும். முயற்சிகள், மாற்றங்கள் பிரச்சனைகளை எதிர்ப்புகளை உண்டாக்கும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் பிரச்சனைகளை தருவார்கள். அக்கம்பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். கணவருடன் அனுசரித்து செல்வது அவருக்கு ஆறுதலாக இருக்கும். கன்னி, நீங்கள் விரும்பியபடி திட்டங்கள் நிறைவேறும். அதற்காக சில கடின உழைப்புகள், கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் செயல்படுத்தி நல்ல வெற்றியும் வருமானத்தை லாபத்தையும் காண்பீர்கள். கிடைத்த வருமானத்தை முதலீடுகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது சேஃபான முதலீடுகள் செய்தால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரும்போது அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து போகும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டியிருக்கும். குழந்தைகளுடைய திறமைகள், செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும்.
மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டங்கள் மூலம் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரை நண்பர்கள் உதவுவார்கள், அதிகாரிகள் உதவுவார்கள். வேலையில் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் இவர்களுடைய ஆதரவோடு நீங்கள் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் பேச்சில் சில கனிவு தேவை. குழந்தைகளால் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். துலாம், தொழிலில் புதிய புதிய திட்டங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், கடின உழைப்பு, டீம் ஒர்க் இதையெல்லாம் பயன்படுத்தி தொழிலை நல்ல விதத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சக ஊழியர்கள், பெண்கள், அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருந்தாலும் சில பிரச்சனைகள் மறைமுக எதிரிகளால் ஏற்படும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் தர்க்கங்கள், வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களில் மூத்தோர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகளில் மாற்றம் இருப்பதால் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணையோடு அவருடைய ஆளுமை உங்களுக்கு ஆதாயமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் தடங்கல்கள், தடை தாமதங்கள் ஏற்படுவதால் இறை வழிபாடு, தியானத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் முயற்சியால் எல்லாத்தையும் வெற்றி காண்பீர்கள். உங்கள் திட்டங்கள், உங்கள் விருப்பங்கள் இன்று எளிதாக நிறைவேறும். குழந்தைகளின் செயல்பாட்டில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. கணவரின் ஆளுமை உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கும். விருச்சிகம், நீங்கள் செய்யும் மாற்றங்கள், நீங்கள் செய்யும் திட்டங்கள் எல்லாம் தொழிலில் உங்கள் விருப்பத்தை அல்லது லட்சியங்களை, டார்கெட்டுகளை ரீச் பண்ணுவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மாற்றங்கள், திட்டங்கள் எல்லாமே எல்லோரும் கலந்து ஆலோசித்து தான் செய்கிறீங்க. அதனால் எதிர்ப்புகள் வந்தால் எதிர்க்கணுமேங்கிற ஒரு எதிர்ப்பு இருக்குமே தவிர ஆத்மார்த்தமான எதிர்ப்பாக இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் தெளிவாக திட்டமிட்டுருப்பீங்க. அதனால் உங்கள் தொழில் இலக்குகளை ஈஸியாக அடைந்து விடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் அனுபவஸ்தர்கள், மூத்தவர்களுடைய அறிவுரையின் பேரில் நடக்கும் பொழுது அதற்கு தனி மதிப்புகள் கூடும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பிரச்சனைகள், எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகாரிகள், பெண்கள், சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவரால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். தனுசு, உங்களுடைய சொல்லும் செயலும் இன்னைக்கு உங்களுடைய வெற்றிக்கு அல்லது உங்களுடைய திட்டங்களுக்கு உதவிகரமாக இருக்கப் போகிறது. இருந்தாலும் எப்பொழுதும் உள்ள ஒரு சிறு பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள் வரும். அதையெல்லாம் சமாளித்து இன்றைக்கி வெற்றி காண்பீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியோர்கள் ஆசீர்வாதம் உண்டு. பெரியோர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பெரியோர்கள் வழிகாட்டுதல் குடும்ப அங்கத்தினர்களை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல குடும்பஸ்தராக என்ற நாளை கடந்து போவீர்கள். தாயினுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு சுமைகள் அதிகமாவதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளம் காட்டுவதற்காக சில செய்யும் செயல்கள் பிரச்சனையை கொண்டுவிடும். குழந்தைகளுக்கு உதவிகரமாக இருங்கள். கணவரின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. மகரம், இன்று நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களை சொல்லுவீர்கள். சொல்லிய காரியங்களை செய்து காணிப்பீர்கள். அதற்கு உங்களுடைய தெளிவான திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தந்தையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அரசு காரியங்கள், அரசு உதவிகள் எளிதில் கிடைக்கும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டும், அதாவது அவருடைய ஆளுமை அதிகரிப்பதால் உங்கள் விஷயங்களில் அவர்களை தலையிட அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கை துணையோடு கோபதாபங்களை குறைத்து அவர்களோடு அன்பாக பழகினால் பல பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள்.
பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். அதிகாரிகள் கெடுபிடிகளையும் சக ஊழியர்கள் பெண்கள் உதவியை கொண்டு சமாளிப்பீர்கள். குழந்தைகளுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். கணவருடன் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கும்பம், உங்கள் பேச்சில் நிதானம் அல்லது நிலைப்புத்தன்மை வேண்டும். மாற்றி மாற்றி பேசுகிறதுனால பணி சுமை கூடலாம். எதிர்ப்புகள், புதிய எதிரிகள் தோன்றலாம். நண்பர்களே எதிரிகளாக மாறலாம். அதனால் பேச்சில் ஒரு நிலைத்தன்மை, அந்த வாக்குகளுடைய ஸ்திரத்தன்மைன்பாங்க இல்லையா, இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு இல்லாமல் சொன்னது கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுடைய பணி சுமை குறையும். இல்லாட்டி உங்களுக்கு தான் ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும். அரசு வழி காரியங்கள், அரசு உதவிகள் கிடைப்பது தடை தாமதங்கள் ஏற்படுவதால் அரசு விஷயங்களை ஒரு சில காலத்திற்கு ஒத்தி போடுங்கள். உறவினர்கள் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். கணவனுடைய ஆளுமை உங்களுக்கு, வாழ்க்கை தன்னுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதாயமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் அங்கே இங்கு என்று அலையாமல் ஒரு இடத்திலிருந்து ஒழுங்காக படித்த நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் லாபங்கள் அதிகரிக்கும். அது நல்ல விதத்தில் முதலீடுகள் செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். குழந்தைகளுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். கணவருடன் இணைந்து செயல்படும் பொழுது குடும்பம் நல்ல நிலையை அடையும். மீனம், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சிறிது அலைச்சல்களும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் அதன் விருப்பத்தை நிறைவேற்றும் போது தொழிலில் முன்னேற்றங்கள், லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். அதை நல்ல விதத்தில் முதலீடு செய்வீர்கள். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணையோட சிறு பிரச்சனைகள் கூட செய்யாமல் இருப்பது நல்லது. சிறு பிரச்சனை கூட பெரிய பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பல பேருடைய வழிகாட்டுதல் உங்களை குழப்பத்தில் ஏற்படுத்துவதால் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி ஒழுங்காக படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள், பெண்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் சிறிது தியாகங்களை செய்ய வேண்டி வரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணவருடன் அமைதியாக செல்வது பிரிவினை தவிர்க்க உதவும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.